Hi friends, this is Vincent நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்காக 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம உங்களுக்காக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ அதாவது இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பிடிஎஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கடைசியாக இப்போ வந்து ஒரு சாப்டர் நீங்கள் ரிவைஸ் பண்ண போகிறீங்க, இல்லை படித்து முடிச்சுட்டு நம்ம படித்ததெல்லாம் நம்ம வந்து என்ன ஒன் டைம் நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா சில முக்கியமான கான்செப்ட், அதாவது இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கக்கூடியது இப்போ ஒவ்வொரு சாப்டராக இதில் இருக்கும். சரியா? அந்த சாப்டரில் இப்போ நீங்கள் ஒரு சம்மை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் ஓரியன்டாக நீங்கள் வேறு எந்த சம்மே பார்க்க வேணாம். சரியா? அந்த மாதிரி தான் இந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்காக நம்ம என்ன பார்த்து கொடுத்துருக்கோம். அதனால் இதை கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடாக நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா? இதில் ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்த வரைக்கும் அந்த ரேங்க், சரியா, இந்த 8th செம்மு, 9th செம்மு, 10th செம்மு, 11th 12th இந்த செம் இருக்குது பாருங்கள், 13th வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கொஸ்டின் இல்லைன்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின் வந்து எல்லா எக்ஸாமுமே எதிர்பார்க்கலாம். சரியா? குவார்ட்டர்லி எக்ஸாம் எதிர்பார்க்கலாம், ஆஃப் அடி, ஃபஸ்ட் டிவிஷன், சரியா, செகண்ட் டிவிஷன் எல்லாத்துலேயுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஈவன் பப்ளிக் எக்ஸாம் முதற்கொண்டு. சரியா? அப்போ அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இருக்குது பாருங்களா, எக்ஸாம்பிள் 2.1 எக்ஸசைஸ் 2.1 இருக்குது பாருங்கள். இதை ரெண்டையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் நீங்கள் கண்டிப்பாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 மார்க் கண்டிப்பாக உங்களால் என்ன பார்த்து எழுதிட முடியும். அப்போ எக்ஸாம்பிள் 2.1 வின்சென்ட் மேக்ஸன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்ம டீச் பண்ண சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.1 வின்சென்ட் மேக்ஸன் போட்டிங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சேனலில் இந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு எளிமையான முறையில் சொல்லி கொடுத்துப்போம். சரியா? அதனால் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்பீட்டடாக நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரியா? அதனால் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ஸோ தேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது 3 is less than or equal to, சரி, z + 3 4 + i less than or equal to 7 சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி சம்ஸும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 3i, இதுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுனா போதும். ரூட் ஆஃப் a + ib இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சம்மையே போட்டு முடிச்சிடலாம். அதனால தான் சொல்கிறேன் இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து அதாவது நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ் வெல் அஸ் வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா, அதாவது முக்கியமான 2 மார்க் 3 மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக அதாவது 6th சாப்டர், சரியா, 6th சாப்டரில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் பாருங்கள். ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி லைன்ஸ், பிட்வீன் தி லைன், அதுதான் ரொம்ப முக்கியம். பிட்வீன் தி பிளேன்ஸ், பிட்வீன் தி லைன், அது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. சரியா? அதுக்கப்புறம் 60வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ தட் தி 2 lines ஆர் பேரலல் நம்ம என்ன பண்ண சொல்லணும், அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் ஃபைண்ட் தி அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் தி 2 planes, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் நமக்கு வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஸோ தட் தி 4 points லை ஆன் தி சேம் பிளேன். சரியா? அப்போ ஏபி ஏசி ஏடின்னு எடுத்துகிட்டு அதுக்கு பொசிஷன் வெக்டார் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த அதாவது டிட்டர்மினன்ட் ஸ்போர்ட்ஸு நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா 0 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து சேம் பிளேனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்மளால் ப்ரூவ் பண்ணிட முடியும். சரியா? அதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா அந்த சம்ஸ்லாம் அடிக்கடி நமக்கு ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா கேட்குறாங்க. சரியா? அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்குமே இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது. அதனால் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்களாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். சரியா? ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயம், ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னொன்று நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. இது ரெண்டத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.